ஸ்ரீலங்காவில் சிடிபி பஸ்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே புக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட் சிடிபியால் ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து எந்த இடத்துல இருந்தும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கான சீட்டை ஆல்ரெடி நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்குரிய ஒரு வே தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக பஸ்ஸை புக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபாரின்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வாரீங்க, அந்த டைமில் நீங்கள் அந்த ஏர்போர்ட்லேருந்து உங்களோட ஊருக்கு போகிறதுக்குரிய பஸ் புக்கிங்கையும் நீங்கள் வாரத்துக்கு முதலே புக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்போ உங்களோட பிரியான சிக்கல்களை இதிலிருந்து அந்த தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்களும் இதை புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஆளுக்கு அந்த டிக்கெட் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஸோ நீங்கள் கார்டை கொடுத்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும். அதில் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பஸ் கண்டக்டர்கிட்ட காட்டினீங்கன்னா சரி. ஸோ அதிலிருந்து அந்த டிக்கெட் நம்பரை நீங்கள் ரிசர்வ் பண்ணதான் உங்களுக்காக அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன் டைமுக்கு நீ போனீங்க நோட் சொன்னால் சரி. அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த நம்பர், அதாவது அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஆளுக்கு அதை சென்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. SLTBE சீட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் சீட் ரிசர்வேஷன் இதில் ஃப்ரம் டோட்டு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரமில் வந்து நீங்கள் உங்களோட ஊர், இப்போ நான் வந்து இங்கே இதில் சர்ச் பண்ணுறேன். நான் 2 வந்து கட்டநாயக்கா. ஸோ சர்ச் பண்ணிட்டு உங்களோட டேட் எப்படியோ அந்த டேட்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ எத்தனை டேட் வர நீங்கள் என்டர் பண்ணலாம்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் அப் டு ஃபியூச்சர் டேட் எதுனாலும் ஓகே. ஸோ அந்த டேட்டுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு சர்ச் பஸ்ஸஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு இதில் நிறைய பஸ்ஸஸ் வந்து இதில் உங்களுக்கு சர்ச் ஆகும். ஓகே, மோடிஃபை கொடுத்துருங்க. டேட்டை வந்து நாங்கள் 26 கொடுப்போம். ஓகே, லாங் டேர்முக்கு அவங்க ரிசர்வ் பண்ணாது. ரைட். இதில் வந்து பாருங்கள், கல்முனை டு கொழும்பு. ஸோ இதுக்கு எத்தனை சீட் அவைலபிளாக இருக்குது, இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ, எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புக் சீட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு இருக்கும் எந்த சீட் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த சீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. ஓகே, இடையில் எங்கேயாவது நீங்கள் போர்டிங்காக அல்லது நீங்கள் ட்ராப்பிங் பண்ணணும்னா அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. ஓகே, ப்ரொசீட் கொடுத்துட்டு இதில் உங்களோட டீட்டெயில், உங்களோட நேம், மொபைல் நம்பர் சரியாக கொடுங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு இது வரும். அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர், அந்த NIC நம்பர், அது வந்து இமெயில். இது வந்து இன்னொரு ஆளுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படி அவரோட மொபைல் நம்பர் அவங்களோட இமெயிலும் கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே என்னத்தில் பே பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேர்ம்ஸ் எல்லாமே எக்ரி பண்ணிவிட்டு உங்களோட கார்டு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இதில் வந்து ஜேர்னி சம்மரி இருக்குமே இப்போ இதாகிறன்னு சொல்லி, அதே மாதிரி எங்கள் சில சார்ஜஸ், கன்வீனியன்ஸ் ஃபீஸ், அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ், அப்படி இது எல்லாமே இதில் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிரேக் டவுன் இது பண்ணால் தான் இதில் வருமா. ஓகே, ரைட். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட மொபைலுக்கு அதே மாதிரி உங்களோட இமெயிலுக்கும் இதில் டீட்டெயில் வரும். இது பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா அப்படியே பண்ணி வந்தீங்கன்னா சென்ட் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், யாருக்கு இதை நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அவர் மொபைல் நம்பர் கொடுத்து அவருக்கே அந்த டீட்டெயில் போயிடும். ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதுமே அந்த மொபைல் நம்பர் கொடுத்து இது பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி டிக்கெட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இல்லை நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயிலில் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு கனெக்ட் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கான இந்த பயணத்தை நீங்கள் ஈஸி பண்ணி கொள்ளுங்க. ஓகே.